ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக்கர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ஷியாமகரில் வந்து ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். சிஎஸ்சி மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அதர் சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஃபார் ஐபிஓன்னு சொல்லி லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் ஐபிஓ பேஜுக்கு போகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐபிஓ டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐபிஓன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஐபிஓ வந்து அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து எல்லாம் ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனசக்தி லிமிடெட் ஐபிஓ வந்து ஷோ ஆகுது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்குமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களோட சிடிஎஸ் அக்கௌண்ட்டை வந்து எப்படி இதில் ஆட் பண்ணுறது, என்ன ஃபார்மேட்டில் ஆட் பண்ணுறது, ஐபிஓ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஜனசக்தி லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் வந்து 3 டைம் ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிடிஎஸ் நம்பரை வந்து செக்மெண்டாக பிரித்து போட்டிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா புரோக்கர், அங்கே வந்து ப்ரிஃபிக், அங்கே வந்து சஃபிக், அங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் காம்பினேஷன் சொல்லி போட்டிருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டாக் புரோக்கரை சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருப்பான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், புரோக்கர், ஜாயின்ட் காம்பினேஷன் வந்து எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபார்மேட் போட்டிருப்பான். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து உங்களோட சீரியஸ் அக்கௌண்ட் நம்பரை வந்து டிவைட் பண்ணி இதில் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் காம்பினேஷன். இந்த ஜாயின்ட் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாகவே 0 இருக்கும். அதை டிஃபால்ட்டாக செட் பண்ணி விட்டீங்கன்னா ஓகே. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து டைட்டில், இனிஷியல், நேம்ஸ் டொனேட் பை இனிஷியல், அதாவது உங்களோட ஃபாதர் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதுக்கடுத்த மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர் ஆப்ஷனல், இமெயில் அட்ரஸ், மற்ற நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட், அங்கால வந்து என்ஐசி நம்பர், அட்ரஸ், நெக்ஸ்ட்டாக வந்து டவுன், டிஸ்ட்ரிக்ட், அதுக்கடுத்த போஸ்டல் கோட்டல், இவ்வளோத்தையும் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜாக வந்து உங்களுக்கு அப்ளைட் குவான்டிட்டி அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் 1000 ஷேர் வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஷேர் வாங்க போகிறீங்களோ அந்த ஷேர் அமௌண்ட் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் என்டர் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஷேர் ப்ரைஸ் வந்து 10 ரூபா போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டல் ஷேர் வேல்யூ என்டர் பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்து 10 மல்டிப்ளை பண்ணி 10,000 நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வேல்யூ என்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து ராங் மெசேஜ் காட்டும். அதாவது இன்கரெக்ட் டோட்டல் பெய்டுன்னு சொல்லி காட்டும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான அமௌண்ட் என்டர் பண்ணால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கிரீன் டிக் பெறும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் டைப் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற ட்ரேடபிள்லே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரேடபிளில் செட் பண்ணதை பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஷேர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்க அந்த ஷேரை வந்து நீங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து SLIPS, CFT, RTGS, ஹேலக்குரு சூப்பர் ஆப்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CFT என்றது கொமன் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அதே நேரம் வந்து SLIPS என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். இந்த ரெண்டுக்குமான மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்பீட், அதுக்கடுத்த வந்து ஃபீஸ். அதாவது CFT மெத்தட்ல வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து மேற்கொள்றீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்ல வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதே நேரம் வந்து நீங்கள் வந்து SLIPS மெத்தட்ல வந்து டிரான்சாக்ஷன் வந்து மேற்கொள்றீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கிங் டேஸ் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா CFTல வந்து கொஞ்சம் ஹையர் ஃபீஸ் இருக்கும். அதாவது 30 ரூபாய் 100 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அதே நேரம் அந்த SLIPSல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து 30 ரூபாய்க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் ஃபீஸ் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கான மேஜர் டிஃப்ரெண்ட். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா CFT மெத்தட்டை சூஸ் பண்ணுறது பெஸ்ட். பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்லேயே வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேட், நீங்கள் வந்து எந்த நாளில் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேயை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பேன். இந்த ரீஃபண்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு நீங்கள் IPO வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். ஸோ அந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் 10,000 வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து IPOவில் வந்து பங்கு வாங்கப்படாது. பிகாஸ் அந்த ஷேரோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து டிவைட் பண்ணி கொடுக்க சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் கிடைக்காது. அந்த மிச்சமாக இருக்கிற காசை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கேட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜாக டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
டாக்குமெண்ட் அப்லோட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அல்லது பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பேன். இந்த பேமெண்ட் ப்ரூஃப் பேங்க் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னத்தை அப்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணிக்க எவ்வளோ அமௌண்ட் கோட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓட கம்பெனி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த ப்ரூஃபை தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த பேங்குக்கு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது செலக்ட் ஐபிஓட பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஐபிஓ அப்ளை பண்றீங்களோ அந்த ஐபிஓ கம்பெனியோட பேங்க் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த பேங்குக்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அந்த ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ஐசின்ற ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கொள்ளணும். அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அண்ட் டிக்ளேரை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒதென்டிகேஷன் ரிக்வயர் இருக்கும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐபிஓ வந்து அப்ளை ஆகிடும். நீங்கள் இந்த ப்ரொசஸை கம்ப்ளீட் பண்ண வர பார்த்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண சகல டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். இப்போ உங்களுக்கு ஐடியா வந்து நம்புறேன். ஸோ இப்படியே இன்ஃபர்மேட்டிவான கண்டிப்பாக வரணும்டா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.